திருச்சியில் திருமணம் செய்ய மறுத்த கல்லூரி மாணவியின் தலையில் கல்லால் கொடூரமாக தாக்குதல் நடத்திய காதலனை பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பட்ட பகலில் நிகழ்ந்த படுபயங்கர சம்பவத்தின் பின்னணி என்ன? ரத்தம் ஊத்திட்டு இருக்கனே. திருமணத்திற்கு மறுத்த பெண்ணின் தலை மீது ஆத்திரமடைந்த காதலன் கற்களால் சரமாரியாக தாக்கும் கொடூர காட்சிகள்தான் இவை. காதலித்த ஒரே காரணத்திற்காக தனக்கு கொலை செய்யும் உரிமை உண்டு என்று நினைக்கும் காதலனின் கொடூர புத்திக்கு சுற்றி விளைத்து காட்டு என்று காட்டியிருக்கிறார்கள் பொதுமக்கள். வீடியோ ஆதாரத்துடன் சிக்கிய இந்த கொடூர குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படுமா? ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்தவர் 22 வயதான அந்த பெண் திருச்சியில் தங்கி MBA படித்துக் கொண்டே பகுதி நேர வேலை பார்த்து வந்துள்ளார். இவருக்கும் சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமத்தைச் சேர்ந்த வியாகுல நவீன் என்ற இளைஞருக்கும் கடந்த 2 ஆண்டுகளாக காதல் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை இருவரும் ரேஸ்கோர்ஸ் சாலை நடைமேடையில் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது இருவருக்கும் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வியாகுல நவீன் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரை திருமணம் செய்ய பெண்ணின் பெற்றோர் மறுப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியுள்ளது. ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற நவீன் திடீரென கீழே கிடந்த கல்லை எடுத்து பெண்ணின் தலையை கொடூரமாக தாக்கியுள்ளார். அலறியடித்து ரத்த வெள்ளத்தில் அந்த பெண் மயங்கி விழுந்தார். ரேஸ்கோ சாலையிலிருந்து அனைவரும் அந்த அலறல் சத்தம் கேட்டு மிரண்டு போயிருக்கிறார்கள். அந்த பெண் கீழே விழுந்து ரத்தம் வெளிந்தோடிய போதும் யாரும் அருகில் நெருங்கவில்லை. ஆத்திரமடங்காத நவீன் அருகில் கிடந்த மற்றொரு கல்லை எடுத்து வந்து நிதானமாக பெண்ணின் தலையில் மாறி மாறி தாக்க ஆரம்பித்தார். இதனை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போன பொதுமக்கள் உடனே ஓடிச் சென்று நவீனை சுத்து போட்டு தடுத்து நிறுத்தினர். பின்னர் அவரை சரமாரியாக அடித்து உதைத்து விழுத்திருக்கிறார்கள். பட்ட பகலில் பெண் என்றும் பாராமல் தனது கொலைவெறி ஆத்திரத்தை வெளிப்படுத்திய நவீனை நைய புடைந்து பாடம் புகுத்தினர். அப்போதும் அடங்காத நவீன் தன்னை தாக்கியவர்கள் மீது பாய்ந்திருக்கிறார். அடுத்த நொடி சுத்து போட்டு விழுத்தெடுத்ததில் சுருண்டு விழுந்திருக்கிறார் நவீன். இதற்கு மேலடித்தால் ஆபத்தாகிவிடும் என்று நினைத்த கும்பல் KK நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பலத்த காயமடைந்த இளம்பெண்ணை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கைதான நவீனிடம் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தன்னை கைவிட்டு வருமாறு பெண்ணின் பெற்றோர் வற்புறுத்தி ஆத்திரத்தில் தாக்கியதாக ஒப்புக்கொண்டுள்ளார். திருச்சியின் மையப்பகுதியில் நடுரோட்டில் கல்லூரி பெண்ணை வாலிபர் கல்லால் தாக்கியதும் அவருக்கு பொதுமக்கள் தர்மடி கொடுத்ததும் அந்த பகுதியில் சற்று நேரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.